இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, இதுக்கு முன்னாடி 2 பதிவுகள் இயேசு கிறிஸ்துவோட 10 கட்டளைகள், 6 அவருக்கு பிடிக்காத காரியங்கள், அதை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த பதிவில் அவர் மலைப்பொழிவில் என்னென்ன விதமான உபதேசங்கள் பண்ணார் மக்களுக்கு அப்படின்னு பார்க்கலாம். இயேசுநாதருடைய மலைப்பொழிவு, அதில் அவர் சொல்கிற கருத்துக்கள் உண்மையிலேயே அருமையான சைவ சித்தாந்த கருத்துக்கள். பெரியவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிந்தனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படின்னு நான் இது வரைக்கும் இதெல்லாம் படித்ததில்லை. பைபிள் ஒன்று ஒரு 16-17 வயசில் ஒரு கிறிஸ்தவ நண்பி காரணமாக பைபிள் ஒன்று என்கிட்ட இருக்குது, படிச்சிருக்கேன். அந்த வாசகங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் தூரம் போனேன், ஒரு 50-60 பக்கங்கள் போனேன். அதுக்கு மேலே என்னால் அதில் ஈடுபட்டு போக முடியல. அந்த வாக்கிய அமைப்புக்கள்லாம் ஒரு நாவல் படிக்கிற மாதிரி, ஒரு நம்ம ஞான நூல்கள் படிக்கிற மாதிரி இருக்கிற பாதையிலேருந்து அது கொஞ்சம் வித்தியாசமான நடை, பைபிளினுடைய நடை. அதனால் என்னால் அது மேற்கொண்டு ஆர்வமாக படிக்க முடியாமல் விட்டுட்டேன். அதை இப்போ திரும்ப பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது, விருப்பமாக இருந்தது. அதனால் கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தேன். அந்த மலைப்பொழிவில் அவர் சொல்கிறாரு, ஆவியில் எளிமை உடையவர்கள் பேறு பெற்றோர், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்றார். வேறு ஒன்றுமே இல்லை. ஆவின்றதை விட்டுடுங்க, ஆன்மான்னு வச்சுக்குவோம். அப்போது ஒரு ஆன்மா எந்த அளவுக்கு எளிமையாக, அது தன்னைத்தானே மேட்டிமை பண்ணிக்காமல் குறைச்சி, அதாவது தான் மிகவும் சாதாரணமானவன் அப்படின்னு எப்போ ஒரு ஆன்மா நினைக்குதோ அந்த ஆன்மாவுக்கு பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு. என்ன ஆணவ மலம் இல்லாமல் இரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைவ சித்தாந்த கருத்து. ரெட்டிப்பட்டி சுவாமிகள் பாடல்களில் சொல்கிறப்போ சொல்கிறாரு, டேய் தம்பி, நீ ரொம்ப அலட்டிக்கிறியே, கெட்டிக்காரத்தனங்கள் எது என்னமோ நீ சாமர்த்தியம்னு நினச்சிக்கிறிய, எல்லாம் நான் தான் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிறிய. உன்னுடைய சாமர்த்தியம் என்னப்பா இருக்குது? எல்லாம் கடவுள் கொடுத்தது. அவர் கொடுத்ததை வச்சுட்டு அவர் ஆட்டி வைக்கிற தோல் பதுமணி. அவர் ஒன்று செய்ய வைக்கிறாரு, செய்கிற. நாவுக்கரசு சுவாமிகள் பாடுற மாதிரி, ஆட்டு வித்தாலும் ஆரொருவர் ஆடாதாருன்ற மாதிரி அவர் ஆட்டி வைக்கிறாரு, நீ ஆடிக்கிட்டு இருக்க. இது எல்லாமே உன்னுடைய செயல், நீ நினச்சிட்டு இருக்க. சூரியன், சந்திரன், மற்ற கோள்கள்லாம் ஒன்றை கேட்டால் சுற்றிக்கிட்டு இருக்கு. உன் சுவாசம் ஒன்றை கேட்டால் உள்ளே வருது, ஒன்றை கேட்டால் வெளியில் போகுது. உன்னுடைய பொறிப்புலன்கள்லாம் நீயேவா படைச்சிக்கிட்ட. உன்னுடைய கேட்கும் சக்தி, பேசும் ஆற்றல், சிந்தனை, இதெல்லாம் நீயே வச்சுட்ட. உன்னுடைய மூளையை நீயே வச்சுட்ட. நீ பயன்படுத்திகிட்டு இருக்க. இறைவன் கொடுத்த பொருளை உன்னுடைய தேவைக்கு, உன்னுடைய வாழ்க்கை வசதிக்கு, உன்னுடைய ஆசைக்கு நீ பயன்படுத்திக்கிட்டு இருக்க. அவ்வளவுதான்ப்பா, எதுவும் உன்னோடது இல்லை, சும்மா ஆட்டம் போடாதே அப்படின்னு ஒரு ரெட்டிப்பட்டி சுவாமிகள். கெட்டிக்காரத்தனங்கள் ஏது மனமே, கெட்டிக்காரத்தனங்கள் ஏது? உலகம் கற்பிப்பதும் நாமோ, அதற்கு உள்ளிருந்து ஆட்டுவதும் நாமோ. இந்த பூமி சுற்றுதுன்னா அது உள்ளே இருந்து சுத்த வைக்கிறது நீயா சுத்த வைக்கிற? பல கலை பயின்றதும் நாமோ, பல விளையாடல் செய்வதும் நாமோ. அந்த கல்வியும் எம் அறிவும் தானே பெற வேலவர் தந்ததனால் அப்படின்னு சொல்லுவார் அருணகிரிநாத பெருமான். இந்த மாதிரி எல்லாம் அவன் கொடுத்ததை நம்ம வச்சிகிட்ருக்கோம், பயன்படுத்திகிட்ருக்கோம். அது மாதிரி நீ சொல்கிற சந்திர சூரியன் நாமோ, அதை தழுவிய அண்டங்களும் நாமோ, இந்திரன் வானவரும் நாமோ, கண்ட 7 வகை தோற்றமும் நாமோ அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் சொல்லுவார். இதெல்லாம் உன்னுடைய செயல் கிடையாது, நீ நினச்சிக்கிட்டு இருக்க, அவ்வளோதான்.
நீ ஏன் கற்பனை பண்ணிகிட்டு இருக்க? அந்த நான் தான் செய்கிறேன் அப்படின்றத விட்டுடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சைவ சித்தாந்த கருத்து. அதே தான் இவரும் சொல்கிறார். ஆவியில் எளிமை உடையவர்கள் பேறு பெற்றோர்கள். யார் தன்னைத்தானே சிம்பிளாக வச்சுக்கிறாங்களோ அவங்க பேறு பெற்றவர்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு சொல்கிறார். அடுத்த கருத்து சொல்கிறாரு, துயர் உருவோர் பேறு பெற்றோர். தன்னை எளிமையாக வச்சுக்கணும். மாணிக்கவாசக சுவாமிகள் சொல்கிறார், தன்னை அவ்வளோ திருவிளையாடல் பண்ண அந்த திருவாசக பாடல்களில் ஞாயிற்கடையேன்னு நிறைய சொல்லுவார். அப்போ தன்னை அந்த அளவுக்கு குறைச்சிக்கிறார். அபிராமப்பட்டர் பெண்கள் காலில் எல்லாம் விழுந்து வணங்குவாராம். ஏன்னா அதை அபிராமி அம்மையாக பார்க்குறார், அம்பாளாக பார்க்குறார், அந்த எளிமைத்தன்மை. அதனால் அதை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவரும் சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், துயர் உருவோர் பேறு பெற்றோர். யார் துன்பப்படுறாங்களோ, துயரத்தில் இருக்காங்களோ அவங்களாம் லக்கி, பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். ஏன் தெரியுமா? அவங்க ஆறுதல் பெறுவர். எங்கேருந்து? இறைவன் தேர்ந்து ஆறுதல் பெறுவர் அப்படின்னு சொல்கிறார். இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு சொன்னார் வள்ளுவ பெருந்தகை. இடுக்கண் அது மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. பெண்கள் கேட்டால் எப்போதும் அவங்க வாயிலேருந்து நான் படாத கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார்? மாதவம் செய்திருக்கணும் பெண்களாக பிறக்கிறதுக்கு அப்படின்னார். இது எல்லாமே கருத்து ஒரே மாதிரி அவங்க சொல்லிட்டு போனது தான் அது சைவ சித்தாந்த கருத்து. துயர் உருவோர் பேறு பெற்றோர். யார் ஒருத்தர் துன்பத்தில் இருக்காங்களோ அவங்க அருகாமையில் ஆண்டவர் இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒருத்தர் இன்பத்திலேயே இருக்கிறப்போ சந்தோஷம், இன்பம், சிற்றின்பம், அதாவது பேரின்பம் வேற, சிற்றின்பங்களில் திளைச்சி இருக்கிற ஒருத்தருக்கு, அவங்களுடைய எல்லா தேவைகளும் சுலபமாக பூர்த்தி ஆகிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு உண்மையான முத்தி நெறியை பற்றிய அக்கறை வராது, தூண்டுதல் ஏற்படாது. ஒருத்தர் துன்பப்படும் பொழுது தான் மெய்ப்பொருள் விளக்கம் அவங்க மனசுக்குள்ளே தோணும். கடவுளே என்னை காப்பாற்று, இந்த கஷ்டத்துலேருந்து என்னை காப்பாற்ற மாட்டியா அப்படின்ற எண்ணம் வரும். அப்போது இன்பத்தில் சிற்றின்பங்களில் திளைக்கிறவங்க கிட்ட இறைவன் வெகு அருகாமையில் இருக்கிறத விட, யார் துன்பப்படுறாங்களோ அவங்களுடைய வெகு அருகாமையில் ஆண்டவர் இருப்பார். அதான் கவனிச்சிட்டு இருக்கார். அவங்களுக்கு துன்பத்தை கொடுக்குறார். துன்பத்தை கொடுக்குறப்ப அவங்க தலையெழுத்தேன்னு ஏற்றுக்கிட்டா அது அவங்களுடைய பிறவி இன்னும் நீடிக்க போகுதுன்னு அர்த்தம். இறைவா என்னை காப்பாற்றுன்னு, அதாவது கடலில் தத்தளிக்கிறது தலையெழுத்துன்னு நினைக்கிறதும் அதுலேயே மூழ்கி போகிறதும் அவங்களுடைய வினை காரணம். ஆனால் இந்த கடல்லேருந்து எப்படியாவது நீந்தணும், எப்படியாவது கரை சேரணும்னு நினைக்கிறது ஒரு மனம். உள்ளத்தனையது உயர்வு, வெள்ளத்தனைய மலர் நீட்டம், அது போல் உள்ளத்தனையது உயர்வு. கடலில் தவிக்கிறவங்க, தண்ணியில் விழுந்தவங்க, நான் சாக போகிறேன், என் தலையெழுத்து நான் சாக போகிறேன்னு சாகிறவங்களும் உண்டு. எத்தனையோ பேர், லட்சம் மக்கள் இந்த டைட்டானிக் படத்தில் காமிப்பாங்க. ஆனால் வாழ்ந்தே ஆகணும்னு நினைக்கிறவங்க சில பேர், கரையேறியே தீரணும்னு நினைக்கிறவங்க சில பேர். அவங்க எப்படியாவது எது கிடைக்குதோ அதை பிடிச்சிட்டு கரையேறிடுவாங்க. அதுபோல் ஒரு சின்ன மரக்கட்டை கிடைச்சாலும் அதை பிடிச்சிட்டு கரையேற தான் முயற்சிப்பாங்க. அதுபோல் யார் இந்த துயரத்திலேருந்து மீளணும்? ஏன் இந்த துயரம் வந்தது? இந்த துயரத்துக்கு என்ன காரணம்? நாம் என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? இனிமேல் தப்பாக பண்ணாமல் இருக்க முடியுமா? இந்த துன்பத்திலேருந்து மீள முடியுமா? மீளணும்னா அதை காப்பாற்றக்கூடியவங்க யார்? இப்போ கடலில் தத்தளிக்கிறவங்க ஒரு படகு, சின்ன ஒரு கட்டுமரம் கிடைச்சா கூட போதும், தப்பிச்சிடுவாங்க இல்லையா? அது போல் நம்ம காப்பாற்றக்கூடியவங்க யார் அப்படின்லாம் யோசிக்கிறவங்க கரையேறிடுவாங்க. அவங்க ஆறுதல் பெறுவர். அவங்களுடைய அந்த நடையில் சொல்கிறார், துயர் உருவோர் பேறு பெற்றோர். ஏனெனில்
அவர்கள் ஆறுதல் பெறுவர். துன்பப்படுறவங்களுக்கு தான் அறிவு விளக்கம் வரும். கரையேறணுன்ற வேகம் வரும், அந்த உத்வேகம் வரும். அதனால தான் அவர் இந்த நடையில் சொல்கிறார். அதை தான் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் பாடுறப்ப சொல்லுவார், ஏன் உனக்கு இந்த வாட்டம், ஏன்ப்பா நீ கஷ்டப்படுற, எதுக்காக வருத்தப்படுற, அறிந்திருந்தும் ஏன் உனக்கு இந்த வாட்டம், எல்லாம் அவன் செயல், நம்ம வினை காரணம், அதெல்லாம் தெரியுது இல்லைப்பா, தெரிஞ்சும் நீ கஷ்டப்படலாமா? அது எப்படி சொல்கிறாரு, நாம் தேடும் கர்மம் இது நம்மை விட்டு அகலாது. ரொம்ப அருமையாக சொல்கிறார். ஏன் உனக்கு இந்த வாட்டம், அறிந்திருந்தும் ஏன் உனக்கு இந்த வாட்டம், நாம் தேடும் கர்மம் இது நம்மை விட்டகலாது, சார்ந்துணை கொல்லும் அது சர்வ விஷம் பொல்லாது, புண்ணிய பாவம் இரண்டும் புனர்ஜென்மம் எடுத்திடும், பண்ணிய தவங்கள் பரிபக்குவமடைந்திடும், மோட்சம் விரும்பும் ஜென்மம் முழுதும் தொடரும் கண்மம் சூக்ஷ்மமிதுவே என்று துன்பம் இன்பம் சகிப்பாய். மோட்சத்தனை விரும்பிட்ட அப்படின்னா உனக்கு கணக்கு டேலி ஆகணும். எதுவுமே பேலன்ஸ் இருக்கக்கூடாது. நல்வினையோ தீவினையோ பேலன்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ பேலன்ஸ் இல்லாமல் அதையெல்லாம் செலவு பண்ணி முடிக்கணும்னா உன்னுடைய தீவினை காரணமாக நீ பட வேண்டிய துன்பங்களை பட்டுடு, சீக்கிரம் பட்டுடு. இப்போ 4 நாளை வேலையை ஒரு நாளையில் செய்தால் அடுத்த நாள் ஊருக்கு கிளம்பலாம் நிம்மதியாக. கடகடன்னு செய்வோம் எங்கேயாரும் புறப்படுறதுன்னு. அது போல் உன்னுடைய வினைகளை அனுபவித்து முடிக்கிறதுக்காக நீ கொஞ்சம் கொஞ்சமாக சில்லையாக அனுபவித்தாலும் நீ தான் அனுபவிக்க போகிற உன்னோட கர்மாவை. வேகமாக நிறைய அனுபவிச்சிட்டின்னா சீக்கிரமாக நீ ஃப்ரீயாகிடலாம். அதாவது ஒரு சாப்பிட்டு முடிக்கிறதுன்னா அதை புசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, வினையை புசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது சாப்பிட்டு ஜீரணம் ஆகிற மாதிரி வினைகள் அனுபவித்து ஜீரணம் ஆகணும். அதுக்காக அப்படி சொல்லுவாங்க, வினையை புசித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ சீக்கிரம் துன்பப்பட்டு அந்த துன்பங்களை எல்லாம் செலவு பண்ணி முடிச்சிடு, உன்னுடைய பாவங்களை செலவு பண்ணி முடிச்சிடு. அதுக்காக தான் இறைவன் துன்பங்களை கொடுக்குறார். அதனால தான் அருகாமையில் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி துயர் உருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். எங்கே இருந்து ஆறுதல் பெறுவர்? இறைவனிடமிருந்து ஆறுதல் பெறுவர் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஒரு கருத்து சொல்கிறாரு, கனிவுடையோர், இந்த ரொம்ப கனிவுடையோர்னு இரக்க மனம், ரொம்ப மென்மையான மனம், அடுத்தவங்க துன்பத்தை கண்டு வருத்தப்படுறது. தன்னுடைய துன்பத்தை கண்டு தான் வருத்தப்படுறவங்க, சுய பரிதாபம் இருக்கிறவங்கெல்லாம் அவங்கெல்லாம் ஒரு மனநோய் மாதிரி அர்த்தம். அது இல்லை, அடுத்தவங்க படுற துன்பத்தை தன் துன்பமாக நினச்சி யார் ஒருத்தர் கனிவோடு நடந்துக்கிறாங்களோ அவர்களெல்லாம் பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். திருவள்ளுவர் பெருந்தகையும் தன்னுடைய பிறருடைய துன்பத்தை தன் துன்பம் போல நினைக்கலன்னா என்னையா நீ மனுஷ பிறவி அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி எல்லா மகான்களும் அதைத்தான் சொல்லுவாங்க. ஒரு சின்ன இலைக்கு கூட ஓரறிவு உயிர் தான் இருந்தாலும் இந்த தன்னுயிர் போலவே மண்ணுயிர் காக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பெரியவங்களுடைய கருத்தும் அதுதான். அது மாதிரி இவரும் அதான் சொல்கிறார், கனிவுடையோர் பேறு பெற்றோர். கனிவுன்னா இரக்க சுபாவம், அன்பு, தயை. ராமலிங்க சுவாமிகள் தயை அப்படின்னு சொல்லுவார். ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். அப்படின்னா நாட்டை உரிமை சொத்தாக்கிக்கிறதுன்னா டாக்குமெண்ட் எழுதி நம்ம பேருக்கு இல்லை, ஆனால் அவங்களுக்காக அத்தனை பேர் அவங்களுடைய மறைவுக்காக வருந்துவாங்க. நாடே அழுதுதுப்பா அவருக்காக. அண்ணாதுரை இறந்தப்போ, எம்ஜிஆர் இறந்தப்போ,
ஜெயலலிதா இறந்தப்போ, மகாத்மா காந்தி இறந்தப்போ, காமராஜர் இறந்தப்போ நாடே அழுதுதுப்பா. அப்படின்னா என்ன? அவருடைய பிரிவை இந்த நாட்டால் தாங்கிக்க முடியல. நாடுன்றது எதை சேரும்? நாட்டு மக்களை இல்லையா? அப்போ அந்த நாட்டு மக்களே அழுதாங்க அப்படின்னா அதுதான். நாட்டை அவர்கள் உரிமை சொத்தாக்கி கொள்வர். இப்போ ஒருத்தர் சாகுறாங்க அப்படியே, அந்த இறப்புன்றது இயற்கை. ஆனால் எல்லா உயிர்களோட இறப்புக்கும் நாடே அழுகுமா? அழுகுமா? எல்லாம் தினம் தினம் நடக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்குது. ஏதோ நடக்குது. எல்லாருக்காகவும் எல்லாரும் அழுது பார்த்துருக்கோமா? ஒரு சிலருக்காக மட்டும் எல்லாரும் அழுவாங்க. அதுதான் சொல்கிறார் இவர். அதை அவருடைய நடையில் சொல்கிறார். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். மத்தேயு 5:5 இது. முன்னாடி சொன்னது 5:4, 5:3. அது மாதிரி அந்த நடை வித்தியாசமாக இருக்கே தவிர சைவ சித்தாந்த கருத்து. இந்த கனிவுடையோர் நிலத்தை உடைமையாக பெறுவர். நிலத்தை உடைமையாக பெறுறதுன்னா என்ன? இந்த பூமியில் அவங்க நிலச்சி தங்கியிருப்பாங்க. ஏசுநாதரை ஏன் கும்பிடுறீங்க? அடுத்தவங்க துன்பத்துக்காக, அடுத்தவங்க துன்பப்படாமல் இருக்கணுன்றதுக்காக தன் தலையில் கிரீடத்தை தாங்கிக்கிட்ட அந்த தயை, அந்த கருணை, அந்த இரக்கம். அவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டு பெரிய பெரிய குற்றம் பண்ணிட்டா அந்த தண்டனை அனுபவிச்சார் இல்லையே, மற்றவங்களுக்காக அவர் கஷ்டப்படுறார். அதுபோல கனிவுடையோர் நிலத்தை உடைமையாக பெறுவர். இந்த நிலம் அவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தர வேண்டாம். ஆனால் அவங்களுக்குன்னு இந்த உலகத்தில் ஒரு இடம் இருக்கும், ஞாபகம், சிந்தனை இருக்கும். இன்றைக்கி மகாத்மா காந்தியை எல்லாரும் நினைக்கிறதுக்கு எது காரணம்? அவர் இந்த உலகத்துக்கு டாக்குமெண்ட் எழுதி கொடுத்தாரா, அல்லது அவருக்கு இந்த உலகம் டாக்குமெண்ட் எழுதி கொடுத்ததா? இல்லை. அதை தான் இவருடைய நடையில் சொல்கிறார். கனிவுடையோர் நிலத்தை உடைமையாக பெறுவர். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து அவர்கள் வளமிகு வாழ்க்கையில் இன்பம் காண்பர். இந்த பூமியே அவங்களுக்கு சொந்தமாயிடும் அப்படின்னு சொல்கிறார் இயேசுநாதர். கனிவுடையோர் நிலத்தை உடைமையாக பெறுவர். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து, பூமி முழுசுமே சுதந்தரித்து அவர்கள் வளமிகு வாழ்க்கையில் இன்பம் காண்பர் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த கருத்து, நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர். இவங்கெல்லாம் யாரெல்லாம் நல்லவங்க அப்படின்றத, அவங்களுக்கு என்ன பலன் இந்த நாடு கொடுக்குது, இந்த உலகம் கொடுக்குது, இறைவன் கொடுக்குறார், அதை சொல்கிறார். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். நீதியை நிலைநாட்டணும் அப்படின்னு ஒருத்தர் யாராவது பாடுபடுறாங்க, ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்களெலாம் பாக்கியவான்கள். ஏன் அப்படின்னா அவர்கள் நிறைவு பெறுவர். மனசில் நம்ம நீதிக்கு புறம்பாக ஏதோ ஒரு செயல் செய்துட்டா நம்ம மனசு சும்மா விடாது, அந்த மனசும் சும்மா விடாது. அதனால் யாரானும் பாதிக்கப்பட்டிருப்பார்களானால் அது பாவமாக மாறி அந்த பாவமும் நம்ம சும்மா விடாது இல்லையா? ஒருத்தருக்கு நம்ம அநீதியாக ஒருத்தருக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறோம், ஏதோ ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுக்குறோம், ஏதோ ஒரு துன்பத்தை கொடுக்குறோம். அவங்க மனசு வருந்துமானால் அது பாவமாக மாறி, நல்ல மனசு வருத்தப்படுமானால் அது பாவமாக மாறி நம்மளை பிடிக்கும். அது பிடிக்கிறதெல்லாம் நமக்கு தெரியுமா? அவங்க மனசு எவ்வளோ வருத்தப்பட்டதுன்னு ஏதாவது அளவு உண்டா? இவ்வளவு வருத்தப்பட்டார்கள், 3 கிலோ வருத்தம், 5 கிலோ வருத்தம்னு எடை போட முடியுமா? அது அந்த பாவமாக எப்படி மாறுச்சுன்னு தெரியுமா? அந்த பாவம் எப்படி செய்தவங்களை சேர்ந்ததுன்னு தெரியுமா? அது எந்த அளவுக்கு? ஒரு நெல் போட்டால் ஒரு கதிர் வரும், ஒரு மாம்பழத்தை போட்டால் பல ஆயிரம் மாம்பழங்கள் வரும். இதுதானே இயற்கை. அதுபோல் இவர் செய்த வினையானது, அடுத்தவங்களுக்கு கொடுத்த துன்பமானது எந்த அளவில், எந்த நேரத்தில் ஒருத்தரை செய்தவங்களை பாதிக்கும்ன்றதை யாராலையும் இப்போதைக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது. எந்த
துன்பத்தினுடைய அளவை பொறுத்தது, ஏற்படுத்திய பாதிப்பை பொறுத்தது. அளவில் பல வகையில் மாறுபடலாம். அதனால் என்ன சொல்கிறாரு, எப்பா நீதியை நிலைநாட்டுற வேலையை பாரு, சாந்த குணத்தோடு இரு, கனிவோடு இரு. அந்த மாதிரி இருந்தால் அவர்கள் நிறைவு பெறுவாங்க. மனசு எப்போதும் நீதியை நிலைநாட்டுறவங்க மனசு கரெக்டாக இருக்கும். அதில் குற்ற உணர்வு இருக்காது, தன் குற்றம் இருக்காது அதில். அப்போ அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. அதை தான் சொல்கிறாரு. இரக்க குணமுடையோர், யாருக்கு ஒருத்தருக்கு இரக்க குணம் இருக்கோ அவங்க பேறு பெற்றோர், அவர்கள் இரக்கம் பெறுவர். ஆமாம், எதை கொடுக்குறோமோ அது கிடைக்கும். ஒருத்தர் அன்பாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு அன்பு தான் கிடைக்கும். ஒருத்தர் டாயின்னு அடிக்க கை தூக்குனா எதிரில் இருக்கிறவங்க கை தூக்குவாங்க. ஒரு சாதாரண பூனையை கூட, பூனைன்றது பயப்படக்கூடிய ஒன்று, அதையே ஒரு இடத்துல அடைப்பாக வச்சுட்டு பூனைக்கிட்ட சண்டை போட்டு பாருங்கள், பூனையும் புரண்டுறதுக்கு முயற்சிக்கும். பாம்பு முதல்ல படத்தை தூக்கிறது எதிர்ப்பு கொடுக்கறதுக்காகத்தான். அதுபோல் எந்த ஒரு ஜீவனும் வன்முறையை பார்த்தால் வன்மத்தை தான் காமிக்கும். அது ஒரு தொற்று நோய் போல். நீ அன்பாக இருந்தீன்னா உனக்கு அன்பு கிடைக்கும், நீ வன்மமாக இருந்தீன்னா உனக்கு வன்மம் கிடைக்கும். பாரதியார் போய் ஒரு மிருக காட்சி சாலையில் சிங்கத்தை தடவி கொடுக்குறாரு. ஒரு நாய் வளர்க்குறாங்க நிறைய வீடுகளில். அந்த நாய் எல்லாரையும் எதிர்ப்பாக பார்க்கும். ஆனால் அதோட தலையை தடவி கொடுத்து யார் ஒரு வாய் சாப்பாடு கொடுத்தாங்களோ அவங்கள நன்றி மறக்காமல் வாலாட்டிட்டு குழஞ்சி அவங்கள கொஞ்சம் ஆரம்பிக்கும். எந்த உயிரினமும் அன்பை காமிச்சா அன்பை தான் காமிக்கும். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், அவர்கள் இரக்கம் பெறுவர். அவங்க எப்படி இரக்கத்தோடு இருந்தாங்களோ அவங்களுடைய துன்பத்தை கண்டால் மற்றவங்களும் இரக்கப்படுவார்கள், இறைவனும் இரக்கப்படுவார். இப்போ அடுத்து இருக்காங்கள்ல, நமக்கு பக்கத்தில் யார் இருக்காங்களோ நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம கண்ணு முன்னாடி வாழ்வியலில் பல காரணங்களால் அவர்களை இகழ்தல் பாவமாகும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம பழைய கால பாடலில் சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தில் ஏராளமான பாடல்கள் நம்ம இலக்கியங்களில் இருக்குது. வேத கருத்து தான் இதுவும், சைவ சித்தாந்த கருத்து தான். அடுத்தவங்களை திட்டாதே, புறங்கூறாமையிலெல்லாம் நம்ம ரெட்டியப்பட்டி சுவாமிகள் தன் குற்றம் தான் உணரா அறிவு கெட்ட மாடுகள் தான் பின் குற்றம் பேசுவதும் பிழைகான் பராபரமே, பின் குற்றம் பேசும் பிழைகள் எழு நரகில் வன்குற்றமென்று வருத்தும் பராபரமே அப்படின்னு பராபர கண்ணீரில் சொல்லுவார். அது மாதிரி இரக்கத்தோடு இருங்க. அடுத்தவங்கள நீங்கள் எதுவும் இகழ்ந்து பேசாதீங்க, புறம் பேசாதீங்க. இதைத்தான் மலைப்பொழிவில் இயேசுநாதரும் சொல்லியிருக்கார். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர். மனசில் சுத்தம் இருக்கணும், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். நம்ம சைவ சித்தாந்த கருத்து என்ன? மலங்கள் நீங்கினால் மட்டுமே இறைவனை நெருங்க முடியும். ஏன்னா அவன் மலமற்றவன், மலமற்ற பரிசுத்தன். அந்த பரிசுத்தனை நெருங்கணும்னா பரிசுத்தர்கள் தான் நெருங்க முடியும். அதனால் என்ன சொல்கிறாரு, தூய்மையான உள்ளத்தோர். இயேசுநாதர் அதே கருத்தை தான் சொல்கிறார். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர். அது மத்தேயு 5:8 கருத்தாக சொல்கிறாரு. அமைதி ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர். ஒரு இடத்துல சண்டை நடக்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கண் முன்னாடி மற்றவங்க, நாமும் அப்படி இருக்கணும், மற்றவங்களையும் அப்படி இருக்க முயற்சி பண்ணலாம். அமைதி ஏற்படுத்துவோர், அமைதியாக இருப்போர்னு மட்டும் சொல்லலை, அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். இங்கே பாருங்கள், எல்லாத்த விட இவ்வளோ நேரமாக நல்ல ஒழுக்கங்களை சொல்லிட்டு வர்றாரு. தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள்
கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். கடவுளோட குழந்தைங்கப்பா அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறார். தூய்மையாக இருக்கணும், அமைதியை ஏற்படுத்தணும். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். ஒரு நல்ல காரணத்துக்காக தேவையே இல்லாமல் ஒருத்தர் துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னா அவங்க கூட பேறு பெற்றோர். ஏனெனில் விண்ணரசு அவர்களுடையது. அதைத்தான் இயேசுநாதர் பண்ணார். அவர் ஒன்றும் தப்பு பண்ணிட்டு துன்புறுத்தப்படலை இல்லையா? நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுடையது. அது மாதிரி நல்ல நல்ல கருத்துக்களை இயேசுநாதர் சொல்லியிருக்காரு தன்னோட மலைப்பொழிவில். அதனால் இந்த பதிவில் இதோட, ஏன்னா நிறைய நேரம் வீடியோ எடுத்த இந்த வீடியோ ஒரு குறிப்பிட்ட டைமில் தானே கட்டாகி போகுது. அதனால் நான் இந்த நேரத்தோடு நிறுத்திக்கிறேன். அடுத்த பதிவில் இதோட தொடர்ச்சியை போடுறேன். இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கனிவான கருத்துக்களை எனக்கு சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு, இயேசுநாதர் சொன்னது கிறிஸ்தவ மதத்துக்கானது அல்ல, சமுதாயத்துக்கு, இந்த உலக மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஸ்தவர்கள் தான் நல்ல வழியை கடைப்பிடிக்கணுமா, அன்பாக இருக்கணும், இரக்கமாக இருக்கணுமா? இல்லையே, எல்லாருக்கும் பொதுவான கருத்தை தான் அவரும் சொல்லியிருக்கார். என்னுடைய குழந்தைகள் இதை கடைப்பிடிங்கள்னு சொல்லலை. இதெல்லாம் கடைப்பிடிக்கிறவங்க கடவுளுக்கு குழந்தைகளாக இருப்பாங்க, பூமியை ஸ்வீகரிப்பாங்க அப்படின்னு பொதுவாக தானே சொல்லியிருக்காரு. விஷயங்கள் பொது, எடுத்துக்கிறவங்களுக்கு அது மதத்தின் பேரால் எடுத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு எல்லாரும் நினச்சிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்ல கருத்துக்கள் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானவை. அதனால் கருத்து எங்கே இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான விஷயங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் இயேசுநாதரும் சொல்லியிருக்கார். காலத்தால் யார் முன்னாடி யார் பின்னாடின்னு யார் வேணாலும் எதை வேணாலும் சண்டை போட்டுக்கலாம். ஆனால் நல்லவங்க பெரியவங்க ஒரே கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. மத பாகுபாடு தேவையில்லைன்றதுக்காகத்தான் நான் இந்த பதிவுகளை போட்டுட்ருக்கேன். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் இதையே தொடர்ந்து பார்க்கலாம். மலைப்பொழிவையே பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.